அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சியான சூர்யா கற்பது தமிழிலிருந்து. தமிழ் 360 டிகிரி என்று பார்த்து வருகின்றோம். அதில் இசை பற்றிய குறிப்புகள் மட்டும் நேற்று பார்த்தோம்பா. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு இசை கருவிகள் பற்றிய கருத்துக்கள் முழுமையாக. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இசைக்கருவிகளை என்னவென்று அழைப்பர்? வாத்திய கருவிகள் என்று அழைப்பர். இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4 வகை இசைக்கருவிகளுக்கு சான்றுகள் தருக. நரம்பு கருவிகள், துளை கருவிகள், தோல் கருவிகள், கணக்கருவிகள் அல்லது கஞ்ச கருவிகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக 4 வகை இசைக்கருவிகள். இப்ப சான்றுகள். நரம்பு கருவிகள் தந்தி வாத்தியங்கள் என்றும் அழைக்கப்பெறும். அதாவது கோர்டோ போன்ஸ் அப்படிம்பாங்க. யாழ், தம்புரா, வீணை, வயலின், கோட்டு வாத்தியம் என்பவை. அடுத்து துளை கருவிகள் என்பவை காற்று வாத்தியங்கள் எனப்படும். ஏன்னா அதுல சின்ன சின்ன தொலைகளாக இருக்கும். அதிலிருந்து ஓசை வருவதனால் காற்று வாத்தியங்கள். ஏரோபோன்ஸ், புல்லாங்குழல், நாதஸ்வரம், கிளாரினட். அடுத்து தோல் கருவிகள். அவற்றை அவனத்த அல்லது கொட்டு வாத்தியங்கள் சொல்லுவாங்கப்பா. அதாவது மெமரனோ போன்ஸ், அதாவது தவில், மிருதங்கம், கஞ்சிரா, பறை என்பன. இறுதியாக கணக்கருவிகள் கஞ்ச கருவிகள் என்று அழைக்கப்படும். வீடியோபோன்ஸ் அல்லது ஆட்டோபோன்ஸ், அதாவது ஜால்ரா, புலித்தாளம், ஜலதரா இந்த முதலான கருவிகள். சரிங்களா? அதாவது இந்த ஜலதரங்கம்ன்றது தண்ணீர்ல இருக்க நிரப்பி ஒரு கிண்ணங்கள் இருக்கும், அதில் வாசிக்கப்படுதான் ஜலதரங்கம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததாக பயன்படுத்துகின்ற முறையை பொறுத்து பறை மற்றும் யாழ் என்பன எவ்வகை கருவிகள் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. தொழிலாக கொண்ட மக்கள் உபயோகப்படுத்தும் இசைக்கருவி பறை. இன்பமாக, அதாவது பொழுது போக்குவதற்காக பயன்படுத்தும் இசைக்கருவிகள் யாழ் என்று 2 வகை இசைக்கருவிகளை தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார். 4 வகை இசைக்கருவிகளில் முக்கிய கருவிகள் என்று குறிப்பிடப்படுவன யாவை? வீணை, கோட்டு வாத்தியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம், வயலின். துணை கருவிகள் என்பவை யாவை? வயலின், மிருதங்கம், தவில், கஞ்சிரா. சரிங்களா? கிராமிய இசைக்கருவிகளுக்கு சான்றுகள் தருக. எக்காளம், திருச்சின்னம், கஞ்சிரா, பூசாரி கைச்சிலம்பு, தவண்டை, உடுக்கை, தம்பட்டம், நகரா. அதாவது அதுவும் ஒரு வகை இசைக்கருவி. சரிங்களா? அடுத்ததாக தமிழர் வாசித்த முதல் இசைக்கருவி எது? நரம்பு கருவி என்று கூறுவோம் அல்லவா, அந்த யாழ் என்பதுதான். நேற்று நம்ம பார்த்தோம் வில் யாழ்ன்னு சொல்லி. அதுதான். அதை குறிஞ்சி நில மக்கள் தான் முதல்ல பயன்படுத்தினார்கள் என்றும் நாம் பார்த்தோம். ஆனால் முல்லை நிலத்து ஆயரே குழலையும் முதலில் வில் யாழையும் கண்டனர் என்று கூறுகின்ற நூல் எது? 10 பாட்டு. நரம்பு கருவிகளின் வளர்ச்சிக்கு காரணமான கருவியாக கருதப்படுவது எது? ஆதி கருவி என கூறப்படுகின்ற யாழ் என்பது ஆகும். இந்த யாழானது இன்றைக்கு எக்கருவியாக மாறி இருக்கிறது. முற்றிலுமாக மறைந்து அதன் வழி வந்த வீணை இன்று நரம்பிசை கருவியாக மாறி இருக்கிறது. இன்று இசைக்கருவிகளில் முதன்மை இடத்தையும் அது பிடித்திருக்கின்றது. சரிங்களா? வீணையின் நரம்புகள் எத்தனை? 7. அதாவது காணப்பெறும் மேல்புற நரம்புகள், அதாவது தந்தின்னு சொல்லுவாங்க, நரம்புன்றது தந்தின்னு சொல்லுவாங்க, அது 4. விழாப்புற நரம்புகள் 3. யாழின் நரம்புகள் குறித்து கூறும் நூல் எது? பஞ்சமரபு. இயற்றியவர் அறிவனார். சுவாமி விபுலானந்தர் எழுதிய இசைத்தமிழ் நூல் எது? யாழ் நூல். 1947 எழுதினார்ப்பா. சரிங்களா? அடுத்ததாக யாழின் வகைகள் யாவை? பேரியாழ், சீரியாழ், மகரையாழ், சகோட யாழ். இந்த யாழ் வகை யாழ்களுக்கும் நரம்பு எண்ணிக்கைகளை குறிப்பிடுக. செங்கோட்டு யாழ், சகோட யாழ், மகரையாழ், பேரியாழ். செங்கோட்டு யாழ் 7, சகோட யாழ் 14, மகரையாழ் 19, பேரியாழ் 21 தந்திகள். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பெறும் யாழ் வகைகள் யாவை? வெள்யாழ், பேரியாழ், சீரியாழ். அதாவதுப்பா நன்றாக நினைவு வைத்துக்கணும். எதெடுத்தாலும் அந்த நூல் சொல்லிடுதுன்னு சொல்லக்கூடாது. இந்த நூல் இந்த வகை இசைக்கருவி பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கு.
இந்த நூல் அந்த கருவி இசைக்கருவிகள் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கு. அப்ப எந்தெந்த நூல் எந்த இசைக்கருவிகளை கூறுகின்றன என்பதை தெளிவாக நினைவில் வைத்திருங்கள். சரிங்களா? இப்ப சங்க இலக்கியம் இந்த 3ஐ பற்றி சொல்லி இருக்கின்றது. சிலம்பு, மணிமேகலை, சிவ சிந்தாமணியில் பார்த்தோமானால் சகோட யாழ், மகர யாழ், செங்கோட்டி யாழ். சரிங்களா? நாரத பேரியாழ், கீசக பேரியாழ் போன்ற யாழ்களை பற்றிய விரிவான தகவல்களை தரும் நூல் எது? கல்லாடம். யவன தேசத்திலிருந்து எடுத்து வரப்பட்டதாக கூறப்படும் யாழ் எது? மகர யாழ் என்று கூறும் இந்த நூல் பெருங்கதை. சரிங்களா? யாழ் பற்றிய செய்திகளை கூறும் நூல்கள் என்னென்ன? இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஒவ்வொரு யாழ் என்னென்னட்டு. அது பாருங்களேன். இப்ப சங்க இலக்கியங்கள் அப்படின்னாக்கும் புறநானூறு, கலித்தொகை, பரிபாடல், ஆற்றுப்படை நூல்கள் மற்றும் திருக்குறள். காப்பிய நூல்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் சிலப்பதிகாரம், பெருங்கதை, சிவ சிந்தாமணி. பக்தி இலக்கியங்கள் சொல்லி சொன்னோம்னாக்கு திருமுறைகள்ல தான். சரிங்களா? யாழ் பற்றிய செய்திகளை தருகின்ற நூல்கள் இவை. விரிவான செய்திகளை சிலப்பதிகாரத்தின் எக்காதைகள் கூறுகின்றன. சிலப்பதிகாரத்தினுடைய அரங்கேற்று காதை யாழ் ஆசிரியனின் அமைதி பற்றி கூறுகின்றது. காணல் வரி மற்றும் வேனில் காதை ஆகியன யாழ் வகைகள், யாழின் உறுப்புகள், யாழ் நரம்புகளை பரிசோதித்து சுருதி கூட்டி பின்னர் யாழ் எங்கனம் இசைப்பது முதலான இலக்கணங்களை இந்த 2 காதைகளும் கூறுகின்றன. சரிங்களா? இசைத்தமிழ் ஆய்வு களஞ்சியமாக திகழும் நூல் எது? சிலப்பதிகாரம். சிவக சிந்தாமணியில் குறிப்பிடப்பெறும் யாழ் பற்றிய செய்திகள் யாவை? காந்தவதத்தைக்கும் சிவனுக்கும் இடையில் நடக்கும் யாழ் இசை போட்டி பற்றிய பாடல்களில் குறிப்பிடப்படுவன. அதான் சிவ சிந்தாமணி. என்ன? யாழுக்கு நேரக்கூடிய குற்றங்கள் என்னென்ன, யாழுடன் சேர்ந்து பாடுவதற்கான இலக்கணம் என்னென்ன என்பதை பற்றி இந்த சிவ சிந்தாமணி கூறுகின்றது. அப்ப இதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த நூல் எந்த இசைக்கருவியை கூறுகிறது, எந்த இசைக்கருவியை பற்றி கூறியது எதனை பற்றி கூறுகின்றது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்ப அடுத்ததாக சிவ சிந்தாமணியில் குறிப்பிடப்பெறும் காந்தர்வ தத்தைக்கும் சீவகனுக்கும் இடையில் நடக்கும் யாழ் இசை போட்டி என்ன அப்படின்னாக்க இசையில் சிறந்து விளங்குபவர் காந்தர்வ தத்தை. யாழ் இசை போட்டியில் யார் வெல்லுகின்றார்களோ அவளை மணமுடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடங்கு ஒரு அறிவிப்பு வருது. இசை வல்லுநர்கள் பலரும் போட்டி போட்டு எல்லாரும் தோல்வியை தழுவுகிறார்கள். சீவகன் போட்டியிடுவதற்காக தன் நண்பன் புத்திசேனனுடன் வருகிறான். போட்டி தொடங்குகிறது. காந்தர்வதத்தை ஒரு யாழை தன்னுடைய பணியாளர் வீணாவதி அப்படிங்கிற பேடிகிட்ட கொடுத்து அனுப்புறான். சீவகன் அதனை சோதிக்கிறான். அந்த யாழ் அதிகம் ஈரப்பதம் கொண்ட மரத்தால் செய்யப்பட்டது என்று நிராகரித்து விடுகிறான். அடுத்து வந்த யாழ் கொடுக்கிறார். தீ தாக்கிய மரத்தால் செய்தது. சரின்னு அடுத்த யாழ் கொடுத்து அனுப்புகிறாள். அதனை மின்னல் தாக்கிய மரத்தால் செய்யப்பட்டது என்றும் மறுத்து விடுகிறான். இறுதியில் என்ன செய்கிறார்? காந்தர்வதத்தை தனது யாழை கொடுத்து அனுப்புகிறாள். அந்த மகர யாழை பலவிதமாய் பரிசோதித்து நரம்புகளை சரியான சுருதியில் கூட்டி இசைத்து போட்டியில் வெல்கிறான். அப்புறம் என்ன? காந்தரதத்தையை மனம் செய்து கொள்கிறான். சரிங்களா? இது நம்ம சிவ சிந்தாமணியில் இறைப்பெறுகின்ற காட்சிகள். அடுத்து சுவாமி விபுலானந்த அடிகள் எழுதிய இசைத்தமிழ் நூல் எது? யாழ் நூல். 1947 எழுதியிருக்கின்றார். எந்த கோவில்களில் யாழ் சிற்பங்களை காணலாம்? ராஜசிம்மன், பராந்தக சோழன், உத்தம சோழன். இந்த ராஜசிம்மன் பல்லவ மன்னன். இவர்கள் இருவரும் சோழர்கள். இப்ப இவர்கள் கட்டிய கோவில், ராஜசிம்மன் கட்டிய கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில். பராந்தக சோழன் கட்டிய பொன்சை நல்துணை ஈஸ்வரம் கோவில். உத்தம சோழன் கட்டிய திருமங்கலம் கோவில் ஆகிய கோவில்களில் யாழ் சிற்பங்களை காணலாம். முதலாம் ராஜாதிராஜர் காலத்து கல்வெட்டு கூறும் யாழ் பற்றிய செய்தி யாது? திருவரங்கம் கோவிலில் யாழ் வாசிக்கப்பட்டது என்று நாய்கோட்டான் வாசலில் உள்ள கல்வெட்டானது கூறுகின்றது. முக்கியமான வினாப்பா பார்த்து கொள்ளுங்க. யூஜிசி ஆகட்டும், செட் ஆகட்டும், இந்த வினா வந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்து யாழின் முக்கியமான உறுப்புகள் எனப்படுவன: பத்தல், வருவாய், யாப்பு, பச்சை, போர்வை, துரப்பமை, ஆணி, உந்து, நரம்பு, கவைக்கடை, மறுப்பு, சிவவு. இந்த மாதிரி இன்னும் பல உறுப்புகள் இருக்கின்றன. நரம்பிசை கருவியில் தந்தியை மீட்டும் பொழுது அதில் பிறக்கும் ஒலியான சுருதியின் மாறுபாட்டிற்கான காரணங்கள் யாவை? சுருதி அப்படின்னா பிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது எதற்காக மாறுபடுகின்றன? எதை பொறுத்து?
தந்தியினுடைய நீளத்தை பொறுத்து, அதாவது லென்த். தந்தியினுடைய நீளம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தந்தியின் மீது உள்ள அழுத்தம் டென்ஷன், தந்தியை எந்த அளவுக்கு அழுத்துகின்றோமோ அதன் பொறுத்து. தந்தியின் பருமன், அதாவது டயாமீட்டர் ஆர் திக்னஸ். தந்தி மெலிசா இருந்தாலும் சரி அல்லது நல்லா தடிமனாக இருந்தாலும் என்ன ஆகும், அந்த சுருதியானது மாறுபடும். சரிங்களா? ஆகிய மூன்றின் அளவால் மாறுபடும். சுருதியானது தந்தியின் எதனை பொறுத்து கூடும் அல்லது குறையும்? தந்தியினுடைய நீளம் குறைய குறைய சுருதி அதிகம் ஆகும். தந்தியினுடைய பருமன் அதிகமானால் சுருதி குறையும். தந்தியின் மீது உள்ள அழுத்தம் அதிகமானால் சுருதியினுடைய இதுவும் அதிகம் ஆகும். சரிங்களா? இசையில் லூப் என்று எதனை கூறுவர்? ஒரு தந்தியை மீட்டும் பொழுது அதன் முழு நீளம் அசையும் பொழுது அந்த தந்தியானது 2ஆகவும் 3ஆகவும் 4ஆகவும் 5ஆகவும் பிரிந்து அசையும். அந்த வைப்ரேட்டர் மாதிரி எதாகும், அப்படியே பிரியும். அந்த மாதிரி பிரிகின்ற அந்த பிரிவுகள் தான் லூப் என்று கூறப்பெறும். சரிங்களா? இன்றைய காலத்தில் இசை குறித்து திறனாய்வு நோக்குடன் எழுதப்பட்டுள்ள நூல்கள் மற்றும் அவற்றின் ஆசிரியர்கள் பற்றிய தகவல்கள். முனைவர் எஸ் ராமநாதன், சிலப்பதிகாரத்து இசை தமிழ். முனைவர் வி கப்பா சுந்தரம், வி ப க சுந்தரம், தமிழ் இசை கலைக்களஞ்சியம். முனைவர் சேலன் ஜெயலட்சுமி, சிலப்பதிகாரத்தில் இசை செல்வங்கள். ரங்க ராமானுஜ ஐயங்கார், ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியன் மியூசிக். நம்ம இந்த நூல்களிலிருந்து அந்த கருத்துக்கள்லாம் நம்ம திரட்டி இந்த பதிவினை தயாரித்து இருக்கின்றோம் இப்ப. சரிங்களா? ஆக இது வரைக்கும் நம்முடைய தமிழ் 360 டிகிரி என்கின்ற தொடரில் இசைக்கருவிகள் பற்றி மட்டுமே கொண்ட கருத்துக்கள் பதிவாக நாம் பார்த்தோம். இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன், அவற்றை இணைத்து படியுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.